ஹாய் ஹலோ வணக்கம். அமைச்சரே, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அப்பனே விநாயகா. நம்மளும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ராகி இலை கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இதை ராகி தேங்காய் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், ராகி பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அப்படியே இந்த மாதிரி குக்கிங் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொழுக்கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை சரியாக வரலன்னு சொல்லக்கூடாது. முதல்ல பூரணத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கணும். அப்புறம் இதில் நம்ம ஒரு பழமும் சேர்க்க போகிறோம். ஸோ பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. இப்போ ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் அதில் நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டு இந்த மாதிரி கிளறி விடணும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அடுத்து தேங்காய் கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கிற மண்டலத்தை இதில் போடணும். போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மண்டலம் இது கூட நல்லா செட் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ வாழைப்பழத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வாழைப்பழமும் இதில் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி போட்டு திரும்ப அதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப கிளறி விட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து அப்படியே ஆற வைக்கணும். அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே கடாயில் நாங்கள் ஒரு 200 ml பிடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இது கூட அப்படியே நெய்யை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா நெய் உருகி மேலே வந்ததும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் ராகியை இதில் போடணும். ஸோ போட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வாழை இலையை எடுத்து அந்த இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு ஸோ அதில் முதல்ல ராகி மாவை இந்த அளவு சைஸுக்கு எடுத்து ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு எடுத்துகிட்டு ஸோ அதை இந்த மாதிரி ரவுண்ட் சைஸுக்கு நம்ம கைட்டே பண்ணணும். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மடக்கி நல்ல கார்னர் ஃபுல்லாக அமுக்கி விடணும். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம இப்போ இட்லி ஸ்டீமரில் போட்டு நல்லா அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இட்லி ஸ்டீமர் எடுத்து அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதில் இது எல்லாத்தையும் வரிசையாக வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இலையும் இந்த மாதிரி நல்ல கலர் மாறி ராகி கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ராகி கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.